மத்திய வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வரும் அக்டோபர் 3ஆம் தேதி வாக்கில் ஒடிசா, ஆந்திர கடலோர பகுதியில் கரையை கடக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 4ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டியது. 48 மணி நேரத்தில் 10 நபர்கள் உயிரிழந்த நிலையில் நாசிக் மாவட்டத்தில் மட்டும் 4 நபர்கள் உயிரிழந்தனர். மேலும் சுமார் 11,800 நபர்கள் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். ஜாயக்வாடி அணையிலிருந்து வினாடிக்கு 1,25,000 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் சத்ரபதி சம்பாஜி நகரில் உள்ள பைத்தான் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தது. இந்தியாவில் 4 மாதங்கள் நீடித்த பருவமழை காலம் முடிவடைந்தது. நாடு முழுவதும் சராசரியை விட 8 விழுக்காடு அதிகமாக மழை பதிவாகியுள்ளது. இந்த முறை இயல்பான 868.6 மில்லிமீட்டருக்கு பதிலாக 937.2 மில்லிமீட்டர் மழை பெய்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு, மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் இயல்பை விட மிக அதிக மழை பெய்த நிலையில் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பிராந்தியங்களில் இயல்பை விட 20 விழுக்காடு குறைவாகவே மழை பெய்துள்ளது. ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் ஏற்பட்ட தீவிர வானிலை நிகழ்வுகளால் மொத்தம் 1,528 நபர்கள் உயிரிழந்தனர். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி இந்த உயிரிழப்புகளில் வெள்ளம் மற்றும் கனமழையால் 935 நபர்களும், இடி மற்றும் மின்னலால் 570 நபர்களும் உயிரிழந்துள்ளனர். மாநிலங்களில் அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் 290 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் 7வது நாள் விழாவில் சந்திரபிரபை வாகனத்தில் நவநீத கிருஷ்ணர் அலங்காரத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார். தொடர்ந்து 4 மாட வீதிகளில் பக்தர்களின் கோவிந்தா கோஷத்திற்கு இடையே வீதி உலா வந்து அருள்பாலித்தார். வீதி உலாவில் பல்வேறு மாநில பக்தர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழாவின் 8வது நாளான நேற்று இரவு முத்தாரம்மனுக்கு 36 வகையான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. பின்னர் சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. அதன் பிறகு அம்மன் கமல வாகனத்தில் கஜலட்சுமி திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இரவு 10 மணி அளவில் நடைபெற்ற திருவீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் நவராத்திரி விழாவின் 9வது நாள் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. பராசக்தி அம்மன் மகிஷாசுர மர்தினி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகம் செய்து பஞ்சமுக கற்பூர ஆரத்தி காட்டினர். மகா தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்பாளை தரிசித்தனர். நவராத்திரி விழாவை முன்னிட்டு மும்பையில் சினிமா நட்சத்திரங்கள் துர்கா பூஜையில் பங்கேற்று வழிபட்டனர். மும்பை சாந்தி துர்கா பூஜையில் மாநிலங்களவை எம்பி ஜெயா பக்சன், நடிகை கஜோல், அவரது தாய் மற்றும் மகன் ஆகியோர் பங்கேற்றனர். அயான் முகர்ஜி, பிபாசு பாசு, அவரது கணவர் கிரண் சிங் குரோவர் ஆகியோரும் துர்கா பூஜையில் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். மும்பையில் வடக்கு பாம்பே சார்போஜானின் துர்கா பூஜையில் பிரபல நடிகை ராணி முகர்ஜி, ட்விங்கிள் கண்ணா ஆகியோர் பங்கேற்று வழிபட்டனர். சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை 16 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1,754 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோகத்துக்கான 14.2 கிலோ சிலிண்டரின் விலை மாற்றமின்றி 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. மாதந்தோறும் எரிவாயு சிலிண்டர்களுக்கான விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. கரூர் பெருந்துயரம் குறித்து தாவேக தலைவர் விஜய் மனம் திறந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தன் வாழ்வில் இப்படி ஒரு வலியான தருணத்தை உணர்ந்ததில்லை என தெரிவித்திருக்கிறார். மனது முழுக்க வலியாக உள்ளது என்றும் வலி மட்டுமே உள்ளது என்றும் தனது வேதனையை அவர் பகிர்ந்திருக்கிறார். மக்கள் தன் மீது கொண்ட அன்பாலும் பாசத்தாலும் திரளாக தன்னை காண வருவதாக விஜய் கூறியுள்ளார். மக்களின் பாதுகாப்பு விஷயத்தில் நடக்கக்கூடாது நடந்துவிட்டதாக விஜய் தெரிவித்துள்ளார். கரூரில் இருந்து உடனடியாக கிளம்பிச் சென்றது குறித்தும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அத்தனை பேர் பாதிப்பில் இருக்கும்போது தனக்கு கிளம்பிச் செல்ல மனமில்லை என தெரிவித்துள்ளார். வேறு அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்று கருதியதால் சென்னை திரும்பியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ரீதியாக பழிவாங்க நினைத்தால் தன்னை பழிவாங்குங்கள் என்றும் கட்சித் தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள் எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தான் வீட்டிலே
அலுவலகத்திலோ தான் இருக்கப் போவதாக விஜய் கூறியிருக்கிறார். அரசியல் பயணம் இன்னும் வலுவாக தைரியத்துடன் தொடரும் என தொண்டர்களுக்கு அவர் செய்தி கூறியிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அரசு உயர் அதிகாரிகள் ஆதாரங்களை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளனர். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மூத்த IAS அதிகாரி அமுதா தலைமையிலான அதிகாரிகள் தாவேக தொண்டர்கள் விதிகளை மீறி செயல்பட்டதற்கான வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டுள்ளனர். வேலுச்சாமிபுரத்தில் வழக்கத்தை விட கூடுதலான பாதுகாப்பு தாவேகவினருக்கு வழங்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளனர். விஜய் உரையாற்றிய போது மின்தடை ஏற்படவில்லை என அரசு தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. கூட்டம் நடக்கும்போது மின்சாரத்தை நிறுத்துமாறு தாவேகவினர் கேட்டுக் கொண்டதுடன் நிறுத்தவில்லை என கூறிய அதிகாரிகள் தொண்டர்கள் ஜெனரேட்டர் அறையில் புகுந்ததால் தான் மின்தடை ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். விஜய் வாகனம் மற்றும் ஆம்புலன்ஸ் செல்வதற்கு எதுவாக தொண்டர்களை காவல்துறையினர் விலக்கிவிட்டதாகவும் தடியடி நடக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். பிரேத பரிசோதனையை தாமதப்படுத்தி இருந்தால் தேவையற்ற பதற்றம் ஏற்பட்டிருக்கும் என்பதால் இரவோடு இரவாக பிரேத பரிசோதனையை மேற்கொண்டதாக சுகாதார செயலர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் விக்கிரவாண்டி மாநாட்டில் 42 நபர்கள் காயமடைந்ததாகவும் மதுரை மாநாட்டில் 16 நபர்கள் காயமடைந்ததாகவும் சுட்டிக்காட்டினார். திருச்சி, திருவாரூர் என விஜய் பரப்புரை செய்த இடங்களில் எல்லாம் பலர் காயமடைந்ததாகவும் விளக்கமளித்தார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பேசுவதற்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நெரிசலின்றி இருந்ததாக வீடியோ ஆதாரத்தை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. எத்தனை மணிக்கு எவ்வளவு கூட்டம் இருந்தது என்பதையும் அரசு தரப்பு வெளியிட்டுள்ளது. கூட்டம் கட்டுக்கடங்காமல் ஓடிய காட்சிகளை வெளியிட்ட அரசு அதிகாரிகள் விஜய் வாகனம் உள்ளே வரும்போது கூட்டம் அதிகரித்த காட்சிகளையும் வெளியிட்டு விளக்கத்தை அளித்துள்ளனர். கரூரில் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகிகள் இருவர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், மாநகர நிர்வாகி மாசி பவுன்ராஜ் ஆகியோரை கைது செய்த கரூர் நகர போலீசார் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பரத்குமார் இருவரையும் 15 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து இருவரும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கூட்ட நெரிசல் தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட பாஜக MP ஹேமமாலினி தலைமையிலான குழுவினர் கரூருக்கு நேரடியாக சென்று நிகழ்விடத்தில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து கலந்துரையாடி ஆறுதல் கூறினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஹேமமாலினி இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு போதிய பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும் என்றும் இச்சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பது போல் தெரிவதாகவும் கூறினார். கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலர் KC வேணுகோபால் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரிடம் நலம் விசாரித்ததோடு விபத்து நிகழ்ந்த வேலுச்சாமிபுரத்திலும் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய KC வேணுகோபால் இது ஒரு விபத்து என்றும் இச்சமயத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை எனவும் கூறினார். கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு ஸ்டாலின் அரசு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாகவும் மக்களை பாதுகாப்பதில் ஏற்பட்ட தோல்வியை மறைப்பதே அரசின் நோக்கமாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை நடந்து வரும் நிலையில் வருவாய் செயலர் ஊடகங்களுக்கு பேட்டியளிப்பது நீதி விசாரணையை பாதிக்கும் செயல் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரூர் பெருந்துயரம் தொடர்பான எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியின் அறிக்கை அவரது பதற்றத்தை வெட்ட வெளிச்சமாக காட்டியிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். எந்த வகையிலாவது இத்துயர்மிகு சம்பவத்திலிருந்து அரசியல் லாபம் பெற முடியுமா என்று துடியாய் துடிப்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரிவதாக அவர் சாடியுள்ளார். உண்மையை உணரும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தத்தளித்து வழக்கம் போலவே ஒரு உளறல் அறிக்கையை வெளியிட்டிருப்பதாகவும் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். எக்ஸல பக்கத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்டதாக தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கலவரத்தை தூண்டும் விதமாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக கூறி காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசுக்கு எதிராக புரட்சி செய்ய வேண்டும் என்று இளைஞர்களை தூண்டும் வகையில் ஆதவ் அர்ஜுனா பதிவிட்டிருந்தார். ஏற்கனவே தாவேக நிர்வாகிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்து தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக வதந்தி பரப்பியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு ஆஞ்சிய சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என மருத்துவர்கள் கூறியதாக தெரிகிறது. இதன் காரணமாக ஃபெலிக்ஸ் ஜெரால்டை நீதிமன்றத்தில் காவல்துறை ஆஜர்படுத்தவில்லை என சொல்லப்படுகிறது.
எண்ணூர் அனல் மின் நிலைய கட்டுமான பணியின் போது முகப்பு சரிந்து விழுந்ததில் 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அனல் மின் நிலையத்தில் கட்டுமான பணியின் போது திடீரென முகப்பு சரிந்து விழுந்ததில் 10 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் 9 பேர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். ஒருவருக்கு மட்டும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்த ஊழியர்களில் 8 பேர் வடமாநில தொழிலாளர் என தெரியவந்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கிய சிறப்பு பரிசை பெற மறுத்த திருநங்கை மாணவியால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற திருநங்கை ஒருவருக்கு பாலினத்தை காரணம் காட்டி பரிசு வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே தேசிய விளையாட்டு தின விழாவில் முதலமைச்சர் வழங்கிய பரிசை மாணவி ஏற்க மறுத்த நிலையில் அதிகாரிகள் அவரை வெளியேற்றினர். தனது கணவர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரை சந்திக்க அனுமதி கிடைக்கவில்லை என்றும் சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக் மனைவி கீதாஞ்சலி புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்துள்ளார். லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி கால்நடை ஆர்வலர் சோனம் வாங்சுக் முன்னெடுத்த போராட்டம் வன்முறையாக மாறியதை அடுத்து அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மக்களுக்காக போராடிய தன் கணவர் மீதான நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு எதிரானது என கீதாஞ்சலி தெரிவித்துள்ளார். லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து மற்றும் அரசியலமைப்பு பாதுகாப்பு கோரி மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த கார்கில் ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறது. ஆர்வலர் சோனம் வாங்சுக் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், துப்பாக்கிச்சூடு குறித்து நீதித்துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட வேண்டும், அதற்கு பிறகே பேச்சுவார்த்தையை தொடர முடியும் என்று இந்த அமைப்பின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லடாக்கில் அக்டோபர் 3ஆம் தேதி வரை இணையதள சேவைகளுக்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட உத்தரவில் 2G முதல் 5G வரையிலான இணைய வசதிகள், பொது இடங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 5G வைஃபை வசதிகள் ஆகியவை கடந்த 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி மாலை 6 மணி வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜூன் மாத நிலவரப்படி பீகார் வாக்காளர்களின் எண்ணிக்கை 7.89 கோடியாக இருந்தது. தீவிர சிறப்பு திருத்த நடவடிக்கையின் மூலம் 65 லட்சம் நபர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் மொத்த எண்ணிக்கை 7.24 கோடியாக குறைந்தது. அதைத் தொடர்ந்து புதிதாக 21.53 லட்சம் நபர்கள் சேர்க்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்போது 7.42 கோடியாக உள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசனை வழிகாட்டுதல் வழங்கியதன் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் 241 கோடி ரூபாய் சம்பாதித்ததாக ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். இதில் 99 கோடி ரூபாயை தனது கட்சிக்கு நன்கொடையாக வழங்கியதாகவும் 51 கோடி ரூபாயை வரியாக கட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜன்சுராஜ் கட்சிக்கு எப்படி பணம் வருகிறது என பாஜக கேள்வி எழுப்பிய நிலையில் செய்தியாளர்கள் சந்தித்து இந்த விளக்கத்தை அவர் அளித்துள்ளார். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் மகாராஷ்டிரா மாநிலம் தற்போது தமிழ்நாட்டை முந்தி 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் முதல் 2 இடங்களை வகிக்கின்றன. ஆகஸ்ட் 2025 இறுதி நிலவரப்படி மகாராஷ்டிராவின் மொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நிறுவுத்திறன் 26,929 மெகாவாட்டாக உள்ளது. தமிழ்நாட்டின் நிறுவுத்திறன் 26,194 மெகாவாட் ஆகும். இமாச்சல பிரதேசத்தில் ஒரு அரசு பள்ளி முதல்வர் கையெழுத்திட்ட காசோலை ஒன்று அதில் உள்ள கடுமையான எழுத்துப் பிழைகள் காரணமாக சமூக வலைதளங்களில் கேலி பொருளாகியுள்ளது. மதிய உணவு திட்ட ஊழியருக்கு பள்ளி முதல்வர் வழங்கிய காசோலையில் 1000 என்பதற்கு பதிலாக டாஸ்டே என்றும் 100 என்பதற்கு பதிலாக ஹரேந்திரா என்றும் எழுதப்பட்டிருந்தது ஆசிரியர்களின் தரம் குறித்து கடும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டில் 6.5 விழுக்காடாக இருக்கும் என ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்திருக்கிறது. வளர்ச்சி 7 விழுக்காடாக பதிவாக வாய்ப்புள்ளதாக ஏற்கனவே கணித்திருந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் வளர்ச்சி 7.8 விழுக்காடாக பதிவானது. ஆனால் அமெரிக்காவின் வரி விதிப்புகள் காரணமாக 2வது காலாண்டில் ஏற்றுமதி குறைய வாய்ப்புள்ளதாக ஆசிய வளர்ச்சி வங்கி கூறியுள்ளது. இதன் காரணமாக பொருளாதார வளர்ச்சி சற்று குறையக்கூடும் என தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன வளர்ச்சிக்கு இந்தியா கடந்த 11 ஆண்டுகளில் 700 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியா சுதந்திரமடைந்ததிலிருந்து அளித்த தொகையை காட்டிலும் கடந்த 11 ஆண்டுகளில் அளித்த தொகை 2 மடங்கு அதிகம் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். மனிதாபிமான அடிப்படையிலான இந்த உதவிகள் நேரடியாகவும் ஐநா மூலமாகவும் தரப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது.
நேபாளத்தில் ஆரியதாரா ஷாக்கியா என்ற 2 வயது சிறுமி வாழும் கடவுளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அச்சிறுமியை குடும்பத்தினர் தோளில் சுமந்தவாறு வீட்டிலிருந்து அழைத்துக் கொண்டு வந்து கோயிலில் விட்டனர். நேபாள பாரம்பரியப்படி வயதுக்கு வராத சிறுமியை தேர்வு செய்து அவரை கடவுளாக கொண்டாடுவர். அச்சிறுமி பூ பெய்து விட்டால் வயதுக்கு வராத வேறொரு சிறுமியை தேர்வு செய்து வழிபடுவார்கள். இந்த பாரம்பரியப்படி தற்போது 2 வயது 8 மாத வயது கொண்ட ஆரியதாரா ஷாக்கியா என்ற சிறுமி கடவுளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். காசா அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக 4 நாட்களில் பதிலளிக்க வேண்டும் என ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேடு விதித்துள்ளார். இல்லையெனில் அவர்கள் நரகத்தில் பதிலளிக்க வேண்டும் என எச்சரித்துள்ளார். அமைதி ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்காவிடில் அது மிகவும் சோகமான முடிவாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்த முன்மொழிவுகள் குறித்து பேச்சுவார்த்தைக்கு இடம் உள்ளதா என்ற கேள்விக்கு பெரிய அளவில் இடமில்லை என ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்காவின் தங்கம் கையிருப்பு மதிப்பு 1 லட்சம் கோடி டாலருக்கும் அதிகமாக உயர்வு கண்டுள்ளது. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் இது கிட்டத்தட்ட 88 லட்சம் கோடி ரூபாயாகும். அமெரிக்காவின் போர்ட் நாக்ஸ் மற்றும் பிற பாதுகாப்பு பெட்டகங்களில் சேமிக்கப்பட்டுள்ள தங்கத்தின் அளவு 8133 டன்களுக்கும் அதிகமாகும். இந்த ஆண்டு தங்கத்தின் விலை 45 விழுக்காடு உயர்ந்து அவுன்ஸ் ஒன்றுக்கு $3825 உயர்ந்துள்ளது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட படங்களுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்ற அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பால் அமெரிக்காவில் இந்திய படங்களை பார்ப்பதற்கான கட்டணம் 2 முதல் 3 மடங்கு உயரும் என கூறப்படுகிறது. இதனால் திரைப்படம் பார்க்க முன்பு போல் கூட்டம் வருமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் திரைப்படங்களுக்கு அமெரிக்கா முக்கிய சந்தையாக விளங்குகிறது. தெலுங்கு படங்களில் வெளிநாட்டு வருவாயில் 85 விழுக்காடு அமெரிக்காவிலிருந்து மட்டுமே கிடைப்பதாக பிக்கி தொழில் அமைப்பு கூறியுள்ளது. சீனாவில் தேசிய மாவீரர்கள் நினைவு தினத்தை ஒட்டி பெய்ஜிங்கில் உள்ள நினைவிடத்தில் அதிபர் ஷி ஜின்பிங் அஞ்சலி செலுத்தினார். அப்போது தேசிய கீதம் இசைக்கப்பட்டு ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. அதிபர் தவிர சீன அரசின் முக்கிய தலைவர்கள் பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். தொடர்ந்து தேசிய தினம் கொண்டாடப்பட உள்ளது. சீன மக்கள் குடியரசு 1949ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி உருவான தினமே தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இஸ்ரேலிய படை நடத்திய தாக்குதலில் காசாவில் 31 பேர் கொல்லப்பட்டனர். 2 ஆண்டுகளாக நடக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதி திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு தற்போது பரிசீலித்து வருகிறது. ஹமாஸ் இந்த திட்டத்தை நிராகரித்தால் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ட்ரம்ப் முழு ஆதரவளிப்பார் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. பாகிஸ்தானின் குவட்டாவில் உள்ள துணை ராணுவ தலைமையகத்தில் நடைபெற்ற பயங்கர குண்டுவெடிப்பில் 10 வீரர்கள் உயிரிழந்தனர். 30 நபர்கள் காயமடைந்தனர். இந்த குண்டுவெடிப்பில் ராணுவ கட்டடமும் அருகில் இருந்த கட்டடங்களும் கடுமையாக சேதமடைந்தன. இது தற்கொலைப்படை தாக்குதல் என கருதப்படுகிறது. பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் தனி நாடு கோரி போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அண்மை காலமாகவே இந்த பகுதியில் பயங்கரவாத செயல்கள் அதிகரித்து வருகின்றன. ஜெர்மனியின் விமான போக்குவரத்து நிறுவனமான லுஃப்தான்சா குழுமம் 2030ஆம் ஆண்டுக்குள் 4000 பணியாளர்களை நீக்க திட்டமிட்டுள்ளது. ஏஐ தொழில்நுட்பத்தின் தாக்கத்தால் இந்த பணி நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லுஃப்தான்சா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணி நீக்க நடவடிக்கையானது பெரும்பாலும் தலைமையகமான ஜெர்மனியில் உள்ள நிர்வாக பணிகள் சார்ந்ததாகவே இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை இந்திய அணி வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. மழையினால் பாதிக்கப்பட்ட இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 47 ஓவரில் 8 விக்கெட்டுகளை இழந்து 269 ரன்களை எடுத்தது. இதனையடுத்து டாக்வர்த் லீவிஸ் விதியின்படி 47 ஓவர்களில் 271 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலங்கைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. தொடர்ந்து பேட் செய்த இலங்கை 45.4 ஓவர்களில் 211 ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தது. இந்திய அணி 59 ரன்கள் வித்தியாசத்தில் தனது வெற்றி கணக்கை தொடங்கியுள்ளது. 10 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் செஸ் உலக சாம்பியன் பட்டத்தை தமிழகத்தைச் சேர்ந்த இளம் செஸ் வீராங்கனை ஷர்வானிகா வென்றுள்ளார். முதல் சுற்றில் தோல்வியடைந்த போதிலும் அடுத்த 9 போட்டிகளில் தொடர் வெற்றி பெற்று 9 புள்ளிகளை பெற்றார். இறுதி சுற்றில் அமெரிக்காவின் சோ அபிகேலுடன் தோல்வியடைந்தாலும் மங்கோலியாவின் நண்டிஸ்குர் சின்ஜொராக்குடன் 9 புள்ளிகள் சமமாக இருந்த நிலையில் நேரடி மோதலில் பெற்ற வெற்றியின் அடிப்படையில் ஷர்வானிகா சாம்பியனாக அறிவிக்கப்பட்டார்.
நடிகர் அஜித்குமாரின் ரேசிங் அணியில் இந்திய கால்பந்து வீரரான நரேன் கார்த்திகேயன் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளார். மலேசியாவில் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஆசியன் லீக் மேட்ச் தொடரில் அஜித்குமாருடன் இணைந்து மீண்டும் கார் ரேஸில் ஈடுபட உள்ளார். இதுகுறித்து நடிகர் அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தனது எக்ஸ் தளத்தில் புகைப்படங்களை வெளியிட்டு நரேன் கார்த்திகேயனை வரவேற்றுள்ளார். இந்தியாவின் முதல் F1 கால்பந்து வீரரான நரேன் கார்த்திகேயன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றதை பாராட்டும் விதமாக நடிகர் மோகன்லாலுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளது. மலையாள நடிகர் மோகன்லாலின் திரை பங்களிப்பை பாராட்டும் விதமாக தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது. அவரை வாழ்த்தும் விதமாக லால் சலாம் எனும் தலைப்பில் அக்டோபர் 4ஆம் தேதி மலையாள சினிமா சார்பில் விழா நடத்தப்படுகிறது. அதில் பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த திரை பிரபலங்கள் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ், பின்னணி பாடகி சைந்தவி ஆகியோரின் 12 ஆண்டு கால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது. இருவருக்கும் பரஸ்பரம் விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதற்கு தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என ஜி வி பிரகாஷ் குமார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடிகர் சூர்யா ழகரம் எனும் புதிய தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகரான சூர்யா ஏற்கனவே 2D எனும் தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். ழகரம் நிறுவனத்தின் முதல் படமாக ஆவேசம் இயக்குனர் ஜீத் மாதவன் இயக்கத்தில் சூர்யா நடிக்க உள்ளதாக தெரிகிறது. இதோடு இயக்குனர் ப. ரஞ்சித்தின் இயக்கத்திலும் நடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது.